ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் காரடையான் நோன்பு அப்படின்னா என்னென்னு விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது சத்தியவான் சாவித்திரி வரலாறு. ஓகேங்களா? உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதாவது சாவித்திரி தேவி சத்தியவனன் தன்னோட நாடு வீடு எல்லாத்தையும் திறந்து காட்டில் வந்து வசிக்கிறாங்க. அதாவது அவங்களோட நிலைமை அப்படி ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது சத்தியவானனோட உயிரை யமதர்மர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இவங்க சிறந்த பக்தை, அதாவது சாவித்திரி தேவி. இவங்களோட தவ வலிமையால் யமதர்மராஜா தன் கணவரோட உயிரை எடுத்துகிட்டு போகிறது தெரிஞ்சு யமதர்மர் பின்னாடியே போகிறாங்க. என் கணவரோட உயிரை கொடு, என் கணவரோட உயிரை கொடுன்னு அவர் பின்னாடியே போகிறாங்க. யமலோகம் வரையும் வந்துடுறாங்க. அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது, எடுத்த உயிரை கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க. உடனே உனக்கு நீ எது வேணாலும் கேளு, ஒரு 3 வரம் கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரொம்ப சமயோகிதமாக யோசித்து இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, 1 காட்டில் வாழ்கிற எங்கள் மாமனார் மாமியார் கண் தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும். 2வது, என்னோடய நாட்டு மக்களும் நாங்களும் எல்லா வளமும் பெற்று செல்வ செழிப்போடு வாழணும். 3வது, நான் பதிவிரதையாக இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. யமதர்மராஜா நான் வரம் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அப்போ என் கணவரோட உயிரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் வரம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. இல்லை, 3வது வரத்தை யோசிங்க, நான் பதிவிரதையாக இருந்து குழந்தை ஈன்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே யமதர்மராஜா யோசிச்சுட்டு சத்தியவனோட உயிரை கொடுத்துட்றாங்க. அதை மீட்டெடுத்த நாள் தான் இங்கே வந்து காட்டில் இருக்காங்க இந்த அம்மா. அதாவது பராசக்தியை வேண்டி இவங்கக்கிட்ட கிடைச்ச பொருளை வச்சு பூஜை செய்கிறாங்க. அதாவது அது எந்த விளக்கு ஏற்றி வச்சாலும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். நம்ம காராமணி பயிறு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி இட்லி பானையில் வாழை இலை போட்டு அடையாக தட்டிக்கணும். கொஞ்சத்துக்கு வெல்லம் போட்டு தட்டிக்கலாம், கொஞ்சத்துக்கு வெள்ளையாக தட்டிக்கலாம். அப்புறம் வெண்ணெய் இதை வச்சு ஒரு மஞ்சள் கிழங்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம், தேங்காயெல்லாம் கூட தேவையில்லை, பூ, தாலி சரடு, ஒரு நூலில் வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி வச்சுக்கணும். இந்த தாலி சரடை அதாவது சுக்கிரகோரையில், அதாவது இந்த வருஷம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமையில் வருது. சுக்கிரகோரை 6 to 7 காலையில், மாலையில் 8 to 9, அந்த எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நம்ம இந்த தாலிகீரை எடுத்து ஒரு பூவோ மஞ்சளோ கட்டி நம்ம அம்மன் படத்தில் போட்டுறணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தாலி சரடை அந்த கயிறு எடுத்து நம்ம மாற்றிக்கணும். கல்யாணமாகாத பெண்கள் அந்த மஞ்சள் நூலை பூ கட்டி கையில் நோன்பு கயிறாக கட்டிக்கணும். அதாவது சாவித்திரி தேவி பராசக்திக்கு பூஜை செய்த நாள். இந்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கணவருடைய ஆயுள் பெருகும், பொருளாதாரம் மேன்மையடையும். அதாவது இதை எந்த சமூகத்தினர் வேணாலும் செய்யலாம். அதாவது தங்களுடைய கணவருக்காக செய்கிற பூஜை தான். இந்த கதையை கேட்டாலும் நல்லது, படித்தாலும் நல்லது. சரடு மாற்றிக்க முடியாதவங்க கையில் இந்த நோன்பு கயிறை கட்டிக்கலாம். இதுக்கு ஒன்றும் சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் கிடையாது. சுமங்கலி பெண்களும் கல்யாணமாகாத பெண்களும் தாராளமாக செய்யலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.